ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஈஸியான ஹெல்த்தியான 3 வகையான பனானா ஸ்மூதீஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு பனானா நட் ஸ்மூதியை ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். இதுக்காக 10 கேஷ்யூ நட்ஸ், 10 பாதாம், இதோட 10 பிஸ்தாவையும் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து 30 மினிட்ஸுக்கு சோக் பண்ணி எடுக்க வேணும். ஒரு சிவப்பு வாழைப்பழத்தை தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சிவப்பு வாழைப்பழத்துக்கு பதிலாக கிடைக்கக்கூடிய எந்த வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார் ஒன்றில் கட் பண்ணி எடுத்த வாழைப்பழம், சோக் பண்ணி எடுத்த நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ், இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி சில் பண்ணி எடுத்த ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்செடுத்து கொள்ளலாம். சர்வ் பண்ணுறதுக்காக கிளாஸில் ஊற்றி எடுத்து கொஞ்சம் பாதாமாலையும் பிஸ்தாவாலையும் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா நட் ஸ்மூத்தி ரெடி ஆயிட்டுது. அடுத்ததாக பனானா ஆப்பிள் ஸ்மூதியை ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். இதுக்காக 10 கேஷ்யூ நட்ஸோட 10 பாதாமை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரில் 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்க வேணும். ஒரு சிவப்பு வாழைப்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதே போல் ஒரு ஆப்பிளோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இனி மிக்ஸி ஜார் ஒன்றில் கட் பண்ணி எடுத்த வாழைப்பழம், கட் பண்ணி எடுத்த ஆப்பிள், சோக் பண்ணின நட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி சில் பண்ணி எடுத்த ஃப்ரெஷ் மில்கையும் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸையும் சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். சர்வ் பண்ணுறதுக்காக கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸாலையும் பாதாமாலையும் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா ஆப்பிள் ஸ்மூதி ரெடி ஆயிட்டுது. அடுத்ததாக பனானா டேட் ஸ்மூதியை ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். இதுக்காக சீட்ஸை ரிமூவ் பண்ணின 3 டேட்ஸோட 15 பிளாக் ரைசன்ஸை சேர்த்து 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டரில் 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்க வேணும். ஒரு சிவப்பு வாழைப்பழத்தை தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்த வாழைப்பழம், சோக் பண்ணி எடுத்த டேட்ஸும் ரைசின்ஸும், இதோட காய்ச்சி சில் பண்ணி எடுத்த 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தாக அரைச்செடுத்து கொள்ளலாம். சர்வ் பண்ணுறதுக்காக கிளாஸில் ஊற்றி எடுத்து மேலால் கொஞ்சம் ரைசன்ஸால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா டேட் ஸ்மூதி ரெடி ஆயிட்டுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹெல்தி ஸ்மூதீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.